சிறியவங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்குமே அனைவராலும் விரும்பி சாப்பிடப்படக்கூடிய இனிப்பு வகை இருக்கு அப்படின்னா அது மிட்டாய்களாக தான் இருக்கும். அந்த வகையில இந்த மிட்டாய்கள் எப்படி உருவாகி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எப்போதாவது நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? அந்த வகையில 13ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில தான் இந்த மிட்டாய் அப்படிங்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் சமநிலையற்ற செரிமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அந்த சமநிலையற்ற செரிமான பிரச்சனையை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மிட்டாய் வடிவத்துல மருந்துகள் தயாரிக்கப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படியே காலங்கள் செல்ல செல்ல தான் பல நிறங்களை கொண்ட பல சுவைகள்ல மிட்டாய்கள் தயாரிக்கப்பட்டிருக்குது. ஆரம்பத்துல இந்த மிட்டாய்கள் எதனால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா விதைகள், பழங்கள், தேனீக்களை வைத்து தான் இந்த இனிப்பு மிட்டாய்கள் செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு பெர்சியாவில் கரும்பிலிருந்து சர்க்கரையை எப்படி பிரித்தெடுக்கணும் அப்படிங்கிற முறைமையும் கண்டுபிடிக்கப்படுது. சீனா, எகிப்து மற்றும் கிரீஸ்ல தான் எப்படி மிட்டாய்களை நவீன முறையில தயாரிக்கலாம் அப்படிங்கிற யோசனை அங்க இப்படி ஒரு முறைமை, அதாவது நவீன முறையில எப்படி மிட்டாய்களை தயாரிக்கலாம் அப்படிங்கிற முறைமை அங்கதான் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு பிறகு அமெரிக்கர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பஞ்சு மிட்டாய்களை தயாரித்து விற்பனை செய்யறாங்க. இதுக்கு பிறகுதான் பல காலங்களாக இந்த மிட்டாய் அப்படிங்கிறது அனைவராலும் விரும்பி சாப்பிடப்படக்கூடிய ஒரு இனிப்பு வகையாக இருக்குது.